24 ஏப்ரல் சாயங்காலத்துக்கு மேல இருந்து தொடர்ந்து ட்ரோன் தாக்குதல்கள் வந்த வண்ணம் இருக்கு. 100க்கும் மேற்பட்ட ட்ரோன் தாக்குதல் ரஷ்ய தரப்புலருந்து ஏவி விட்டுட்டே இருக்கிறாங்க. மேசிவான ஸ்ட்ரைக்ஸ் அக்ராஸ் உக்ரைன் நடந்துகிட்டே இருக்கு. இந்த ட்ரோன் தாக்குதல்ல குறி வைக்கப்படுறது எல்லாமே டின்ப்ரோபெட்ரோவ்ஸ்க் பகுதிகள். இந்த டின்ப்ரோபெட்ரோவ்ஸ்கோட பார்டர் கிட்ட நெருங்கியாச்சு. ஸோ இந்த பார்டர நெருங்கணும் அப்டின்னா, இதுக்கப்புறம் ஒரே ஒரு வில்லேஜ் தான் இருக்கு. ஸோ அத கேப்சர் பண்ணிட்டாங்க அப்டின்னா, ரஷ்யா அந்த டின்ப்ரோபெட்ரோவ்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, பார்டர்க்குள்ள போயிருவாங்க. மே 9க்கு முன்னாடி நெருங்குறாங்க அப்டின்னா, இது ஒரு மீடியா விக்டரியா மாறிடும். அட் த சேம் டைம் ரஷ்யாவோட கர்ஸ்க் ஒப்லாஸ்ட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, லிபரேட் பண்ணிருவாங்க அப்டின்னு சொல்லப்பட்டு வருது. முழுவதும் பண்ணிட்டாங்க அப்டின்னா, இது ஒரு வெற்றி அப்டிங்கிறது போல ரஷ்ய தரப்புல கொண்டாட முடியும். ஆனா, இதுல ஒரு சோகமான இன்சிடென்ட் உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கர்ஸ்க் பகுதி இருக்கு இல்லையா? அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆயுதம் ஏந்திய போராளிகள் அப்டிங்கிறது போல ரஷ்ய தரப்பு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அங்க இருக்கிற மீடியாக்கெல்லாம் அப்படிதான் ரிப்போர்ட் பண்றாங்க. உக்ரைன் மிலிட்டன்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சர்ச்ச வந்து எரிச்சு விட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள், வீடியோ பதிவுகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. அது உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகள். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இதெல்லாம் மோசமான சூழ்நிலைகள். இதுபோல விஷயங்கள் நடக்கிறதுனால அதிர்வலைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அ பேச்சுவார்த்தைகள சிதைக்கிறதுக்காக இது போல வேலைகள் நடக்குது அப்படின்னு கூட சொல்றாங்க. எது எப்படியோ ரஷ்யா மேசிவான ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம 24, 23, 24, 25 மேசிவான ஸ்ட்ரைக் நடந்துகிட்டே இருக்கு. அதுவும் கம்பைன்டு ஸ்ட்ரைக். அதாவது மிசைல் ட்ரோன்கள் இது போல ஹைப்பர்சோனிக் மிசைல், கேலிபர் குரூஸ் மிசைல், கடல்ல இருந்து ஏவக்கூடிய மிசைல், இந்த சப்மரைன்ல இருந்து லான்ச் பண்ற குரூஸ் மிசைல் இது எல்லாத்தையும் கம்பைன்டு ஸ்ட்ரைக்ம்பாங்க. இது போல பண்ணாங்க அப்படின்னா, இழப்புகள் அதிக அளவுல நடக்கும். இழப்புகள் அதிக அளவுல இருக்குன்னா, தீவிரத்தன்மை இருக்கும். ஏன்னா, இப்ப கீவ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, 12 நபர்கள் உயிரிழந்துட்டாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. 24ஆம் தேதி நடந்த தாக்குதல்னால. உயிர் சேதங்கள் அதிக அளவுல ரிப்போர்ட் ஆயிட்டு இருக்கு. இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு நடந்திருந்தது அப்படின்னா, இதே பைடன் அவர்களோட அரசாங்கத்தில கண்டிப்பா ரஷ்யாவோட கடைக்கோடியில இருக்கக்கூடிய 2 சிட்டிசனுக்காவது சாங்ஷன போட்டிருப்பாங்க. பைடன் அவர்களோட அரசாங்கம். அது மட்டும் இல்லாம, அ ஒரு புதுசா எய்ட் பேக்கேஜ் அறிவிச்சிருப்பாங்க. கடுமையான கண்டனங்கள் அப்படிங்கிறது போல, இப்ப பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, உங்க கண்ல வந்து குத்திட்டு கூட போயிருப்பாரு பைடன் அவர்கள். இதுல எந்த ஒரு இதுவும் இல்ல. அந்த அளவுக்கான கண்டனங்கள், ரெட் கார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, காட்ட ஆரம்பிச்சுருவாங்க. இந்த ஃபுட்பால்ல கார்டு காட்டுற மாரி, ரெட் கார்டு அப்படிங்கிறதுல ஒரு கார்ட காமிச்சிருப்பாரு பைடன் அவர்கள். ஆனா இப்போ ட்ரம்ப் அவர்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? ட்ரம்ப் அவர்கள்ட்ட போய் கேட்டிருக்காங்க. மேசிவான மிசைல் ஸ்ட்ரைக் நடந்திருக்கு. ஏன்னா, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, டிசம்பர் மாசத்துல தான் இது போல தாக்குதல் நடந்தது. இப்ப திரும்ப அது போல நடந்திருக்கு. பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சமயத்துல அமைதி ஒப்பந்தம் ரொம்ப முடிய போகுது. இன்னும் சில நாட்கள் தான். சீக்கிரமா வந்துரும். பேச்சுவார்த்தை எட்டப் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த சமயத்துல ட்ரம்ப் அவர்கள்ட்ட போய் கேட்டுருக்காங்க. அதுக்கு அமெரிக்காவோட அதிபரான தற்போதைய ஆளுகின்ற அரசாங்கம் ட்ரம்ப் அவர்கள் தரப்புல என்ன ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குன்னா, ட்ரூத் சோசியல் மீடியால வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு போஸ்ட்டாவே போட்டிருக்கிறாரு. இது பேட் டைமிங் அப்படிங்கிறத சொல்லிக்கிறார். அதாவது இந்த தாக்குதல் பண்ணது எனக்கு ஒண்ணும் பெருசா விருப்பம் இல்ல. ஆ விளாடிமிர் புட்டின் அவர்களே 5000 நபர்கள் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் பார்த்து சீக்கிரமா பேச்சுவார்த்தை முடிவுக்கு கொண்டு வந்து சட்டுப்புட்டுன்னு முடிக்கலாம். அதிகமான நபர்கள் இறந்துட்டு இருக்காங்க. இது அட்டாக்ன்றது பேட் டைமிங் தேவையில்லாத ஒரு அட்டாக்ப்பா அப்படிங்கிறது போல ட்ரம்ப் அவர்கள் தரப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அட்டாக் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கணும். இல்ல இந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அட்டாக் பண்ணிக்கங்க. இப்ப பண்றது வேண்டாங்க. இது தப்பான டைம் அப்படிங்கிறது போல ட்ரம்ப் அவர்கள் என்ன என்கரேஜ் பண்ற மாரி தெரியுதே அப்படிங்கிறது போல இருக்கு. கண்டனங்கள் கூட வரல பாருங்க. சாங்ஷன் வரல, கண்டனங்கள் வரல. சரி எய்டாவது வரலாம், அதுவும் வரல. எதுவுமே வரல ட்ரம்ப் அவர்கள் தரப்புலருந்து அப்படிங்கும்போது, உலகமே வியந்து பார்த்துக் கொண்டிருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சது தான். ஜெலன்ஸ்கி அவருக்கெல்லாம் ஷாக் ஆயிருக்கு. என்னப்பா இப்படி கை கழுவுறாங்க நம்மள அப்படிங்கிறது போல. எது எப்படியோ. அது மட்டும் இல்லாம, இந்த பேச்சுவார்த்தையில வந்து பண்ண ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்ன்னா, முழு உக்ரைனும் எனக்கு வேணும் அப்படின்னு ரஷ்யா கேட்காம இருக்காங்க இல்லையா? அதுவே பெரிய கன்செஷன்ங்க அவங்க பண்றது. அவங்க ஏதாவது கிரீமியா தான்னு கேட்கறாங்க. அங்கீகரிச்சுட்டு போலாம்ல அப்படிங்கிறத விட ட்ரம்ப் அவர்கள் தரப்புலருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வருது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, அவங்க டீம் தெளிவாயிட்டாங்க. ரஷ்யாக்கு என்ன தேவை? இந்த பிரச்சனைய முடிக்கணும்னா ரியலா என்ன செய்யணும்? அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா, அமெரிக்கா இப்ப யூரோப்பியனுக்கு சொல்லி புரிய வைக்கணும். நீங்க தோத்த சைடுல இருக்கிறீங்கப்பா. தோத்துட்டீங்க நீங்க. பெருமளவுல விட்டு குடுக்காம, ஏதோ அவங்க பிடிச்ச பகுதிய மட்டும் அவங்களுக்கு அங்கீகாரம் குடுத்துட்டு விடுங்கன்னு சொன்னா, ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? அப்படிங்கிறது போல வேணா அழுத்தங்கள் அமெரிக்க தரப்புலருந்து குடுக்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த பேச்சுவார்த்தைகள்ல என்ன மாரியான முடிவுகள் எடுக்க போறாங்கன்னு சொல்ட்டு. ஆனா, இந்த பேச்சுவார்த்தை மட்டும் தோல்வியில முடிஞ்சிருச்சு அப்படின்னா, திரும்பவும் ரஷ்யாவை ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிறது போல தான் இதுல இருக்கக்கூடிய மீனிங் அப்படிங்கிறது போல பல அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் இருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னா, அ சீஸ் ஃபயர் டீல் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோட போட்டிருந்தாங்க அமெரிக்கா. இந்த எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் தாக்கக்கூடாதுன்னு. இப்ப வரைக்கும் தாக்காம அத கடைபிடிச்சுட்டு இருக்காங்க. அந்த 30 நாள் சீஸ் ஃபயர் முடிஞ்சுமே, இப்ப வரைக்கும் எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல லார்ஜ் ஸ்கேல் அட்டாக் பண்ணாம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அட்டாக் நடக்குது. ஆனா எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல நடக்கல. இப்போ அதுக்கான மிக முக்கியமான காரணம் என்னன்னா, மக்கள் அத பயன்படுத்துறத விட ஆயுத தொழிற்சாலைகள் அங்க இயங்கிட்டு இருக்கு.
அவங்க அதிக அளவுல ஆயுதங்கள பிரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ பிரிப்பேர் பண்ணி வரக்கூடிய அந்த ஆயுதங்களோட டிப்போ மேல ரஷ்ய தரப்பு வந்து இப்ப தாக்குதல் பண்ணலாம். இந்த 30 நாள்ல எந்த அளவுக்கு ஆயுதங்கள் தயாரிச்சிருப்பாங்க. ஸோ அத வந்து நியூட்ரலைஸ் பண்றதுக்கு வேணா தாக்குதல் பண்ணிக்கிறாங்க ரஷ்ய தரப்பு வந்து. ஆனா அதுபோல செய்யறாங்க இல்லையா? அப்ப கரண்ட் இருந்தா தானே அதுபோல செய்வாங்க. அப்ப எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல அடிச்சா தானே ரஷ்யாவுக்கு வந்து த்ரெட் இல்லாம இருக்கும். ஏன்னா செஞ்சது எங்கெங்கெல்லாம் வச்சிருப்பாங்களோ, எங்கெங்கெல்லாம் எடுத்துட்டு போயிருப்பாங்களோ, அதுபோல ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு இல்லையா? இது போல ரஷ்யாவ நம்பி சீஸ் ஃபயர் போட்டு அத கடைபிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில முடிஞ்சிருச்சு அப்டின்னா, இந்த துருக்கியில எப்படி பேச்சுவார்த்தைக்கு வந்து கடைசி செகண்ட்ல எல்லாத்தையும் கிழிச்சு போட்டு போனாங்க. அதே போல தான் இதுவும் ஆயிருச்சு அப்படிங்கிற பலரும் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது என்ன ஏதுங்கலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா நம்பி சீஸ் ஃபயர் போட்டதுக்கு பிம்பிளிக்கு பில்லாப்பின்ட்டு போயிட்டாங்கப்பா எல்லாரும் அப்படிங்கிற சொல்லிருவாங்க இல்லையா? அதனால. இந்த சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சர்கி ஷோய்க் அவர்கள் தரப்புலருந்து என்ன ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குன்னா, இங்க பாருங்க நேட்டோவோட படைகள் பீஸ் கீப்பிங்ன்னு உள்ள வந்தாங்கன்னா, கண்டிப்பா நாங்க அட்டாக் பண்ணுவோம். அது 3ஆம் உலகப் போர் தான் அப்படிங்கிறதுல அவங்க தரப்பு வந்து வார்னிங் மிக பெரும் அளவுல இருந்துகிட்டு இருக்கு. ஸோ ரஷ்யாவோட ரெட் லைன் என்ன அப்படிங்கிறத அமெரிக்கா புரிஞ்சுக்கிட்டாங்க. யூரோப்பியன் யூனியன் அத புரிஞ்சுகிட்டு இந்த பிரச்சனைய முடிக்கணும்னு நெனச்சாங்கன்னா பரவால்ல. அப்படி இல்லன்னா மிக பெரும் சிக்கலா மாறும் அப்படிங்கல மாற்று கருத்து இல்ல. அப்படியே நம்ம நாட்டுக்கிட்ட வந்துட்டோம் அப்படின்னா, நம்மளோட முன்னாள் ராணுவ சீஃபா இருந்தவரு நார்வன் அவர்கள். அவர் தரப்புலருந்து என்ன ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னா, அதாவதுங்க பாகிஸ்தான் இப்ப பீதியில இருக்கணும். பீதியில இருக்கிறாங்க. நம்ம எப்ப அடிப்போம், எப்ப அடிப்போம்ன்னு. அந்த பீதியிலேயே ஆடுவாங்க. ஆடட்டும்னு விட்டுறணும். அதுக்குள்ள நம்ம என்ன செய்யணும், இது எப்படின்னா, ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் அடிக்கிற ஸ்ட்ராட்டஜி தான். அவங்க சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அடிச்சுருவோம், அடிச்சுருவோம்ன்னு சொல்லிட்டு. இஸ்ரேலும் பண்ணிட்டே இருந்தாங்க இல்லையா? ஏர் ஃபோர்ஸ் எடுத்து சும்மா சும்மா சுத்தி பார்த்துட்டு, பில்டப் பண்ணிட்டு, இன்னைக்கு அடிப்பாங்களா, நாளைக்கு அடிப்பாங்களான்னு, நம்மலாம் நைட்லாம் கூட விடிய விடிய இன்னைக்கு அடிச்சுட்டாங்களா அப்படின்லாம் நம்ம வீடியோக்கள் போட்டுருந்தோம் இல்லையா? ஸோ அதுபோல எப்ப அடிப்போம், எப்ப அடிப்போம்ன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் பீதியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, வயிறு கலக்கிட்டு இருக்கணும். தினம் தினம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வயிறு கலக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது போல இதில இருக்கக்கூடிய சாராம்சம். அவங்க வந்து தினந்தோறும் பயந்துகிட்டே இருக்கணும். அந்த டைம் பீரியட்குள்ள இன்டர்னலி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு ஸ்ட்ராங் ஆயிரணும். அந்த இன்டர்னலினா நம்ம பொலிட்டிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங் ஆயிரணும். அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, டிப்ளமேட்டிக்கல் டைம்ஸ குளோபலி வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க எப்போ நம்ம அடிக்க மாட்டோம் அப்படின்னு நினைப்பாங்க தெரியுமா? லீஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் அந்த டைம்ல நம்ம யாருன்றத காட்டணும் அப்படிங்கிறது போல இவர் தரப்புன்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு ஏற்ப விஷயங்கள்லாம் நடக்குதா அப்படின்ற கேள்விகள் வருது. ஏன்னா, இதுதான் சரியான பதிலடியா இருக்கும் அப்படின்னு பலரோட எதிர்பார்ப்புகளா இருக்கு. ஏன்னா, இப்போ உள்நாட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அனைத்து கட்சி கூட்டணி போட்டாச்சு. எல்லாரும் துணை நிற்போம், உறுதியா இருப்போம் அப்படிங்கிறது போல வாக்குறுதி வந்தாச்சு. அட் த சேம் டைம் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் கூடயும், இட்டாலி கூடயும் பேசியாச்சு. அதுல இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா, துணை நிற்போம். தீவிரவாத தாக்குதலை ஒருபோதும் நம்ம ஒத்துக்க மாட்டோம் அப்படிங்கிற இஸ்ரேல் தரப்புலருந்து இந்தியாவுக்கு உறுதுணையா இருப்போம். என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது போல இஸ்ரேல் மென்டாலிட்டி எப்படியோ அதே போல உறுதுணையா இருப்போம் அப்படிங்கிறது போல நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க. இது வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். இப்ப அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா துருக்கி இருக்கிறாங்க இல்லையா? அவங்க வந்து பாகிஸ்தானுக்கு அதே போல மிலிட்டரிலி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டிப்ளமேட்டிக்லி அவங்களுக்கு என்ன உதவிகள் வேணாலும் பாகிஸ்தானுக்கு வந்து உதவியா இருப்பாங்களாமா. அமெரிக்கா இப்ப வரைக்கும் ஸ்டாண்ட் எடுக்கல. அவங்க என்ன ஸ்டாண்ட் எடுப்பாங்கன்றது எல்லாத்துக்கும் தெரியும். பிகாஸ் அங்க தான் காலிஸ்தானிஸ் இருக்காங்க. அதுவும் காலிஸ்தானிஸ்க்கு ராணுவ ட்ரெய்னிங்லாம் கிடைக்கிற மாதிரியான வீடியோ பதிவுகள நம்ம சேனல்ல பார்த்திருப்போம். காலிஸ்தான்ங்கிறவங்க யாரா இருக்காங்க? இங்க பாகிஸ்தானோட அந்த பேன பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிரும். பாகிஸ்தான் இந்தியர்களுக்கு வந்து விசா பேன் போட்டாங்க இல்லையா? அதுல தான் அதாவது சிங் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு மட்டும் கிடையாது அப்படிங்கிறது போல, அவங்க தரப்புலருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ இத வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியுது. காலிஸ்தானிஸும் இதுல களமிறங்குவாங்க அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. ஸோ அவங்களும் வெல் ப்ரிப்பேர்டா இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஏன் என்னும் பாகிஸ்தான் ஏன் சொன்னேன் அப்படிங்கிறது போல. இதெல்லாம் லைன் அப்ல பார்த்தீங்கனாலே நம்மளுக்கு ஈஸியா புரிஞ்சிரும். வெயிட் பண்ணி பார்ப்போம். மேபி என்ன மாரியான முடிவுகள் எடுக்க போறாங்க. நாடகங்கள் அரங்கேறுது. இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. பட் இருந்தாலும் அவங்க என்ன மாரியான நாடகங்கள அரங்கேற்றாங்க நம்மளுக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம். அது கூடவே மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த தீவிரவாதிகள் பதுங்கி இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த வீட்ட கண்டுபிடிச்சு அத வெடி வச்சு தகர்த்துட்டாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அதுக்கான வீடியோ பதிவுகள் செயலோட இருக்கும். ஸோ தீவிரவாதிகள தேடி தேடி வேட்டையாடும் பணியில ரொம்ப தீவிரமா இருக்காங்க நம்மளோட ராணுவம். அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. இப்ப நம்மளோட பிரைம் மினிஸ்டரான நரேந்திர மோடி அவர்களும் டிப்ளமேட்டிக்கலி ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கான வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உள்நாட்டுல ஆதரவு கிடைச்சிருச்சு. கரெக்ட்டான டைம் பார்த்து நம்ம பதிலடி குடுக்கணும் அப்படிங்கிற மாற்று கருத்துல, என்ன செய்ய போகுது நம்மளோட இந்திய ராணுவம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவ நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்கள சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.